சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். The book of Zechariah chapter 4. 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 6 and 7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நாம் எல்லாரும் அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் தான். And these are a very familiar verse that we all know. இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு கிருபை. And the topic of today's message is grace. ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதை விட அதிகமாக ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு கிருபை தேவைப்படுகிறது. As water is so essential to the body of human being, so is grace so highly essential to the soul of man. எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளும். And every day how many liters of water are consumed by every individual. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்போது அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆண்டவர் ஒரு ஆறையே ஓட வைத்தார். And the children of Israel, when they travel in the wilderness and they did not have any water for them, but for that reason God made a river to flow in them. அந்த தேவன் தான் அவருடைய கிருபையை நம் மத்தியில் அவர் தர விரும்புகிறார். And such a God as he is desires to give his grace for us. சின்ன சின்ன காரியத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை அவசியமா இருக்கிறது. In this Christian life, even for trivial matters we need the grace of God. முழங்கால்ல நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிருபை வேண்டும், இல்லைன்னா நிக்க. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். The book of Zechariah chapter 4. 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 6 and 7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நாம் எல்லாரும் அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் தான். And these are a very familiar verse that we all know. இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு கிருபை. And the topic of today's message is grace. ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதை விட அதிகமாக ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு கிருபை தேவைப்படுகிறது. As water is so essential to the body of human being, so is grace so highly essential to the soul of man. எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளும். And every day how many liters of water are consumed by every individual. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்போது அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆண்டவர் ஒரு ஆறையே ஓட வைத்தார். And the children of Israel, when they travel in the wilderness and they did not have any water for them, but for that reason God made a river to flow in them. அந்த தேவன் தான் அவருடைய கிருபையை நம் மத்தியில் அவர் தர விரும்புகிறார். And such a God as he is desires to give his grace for us. சின்ன சின்ன காரியத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை அவசியமா இருக்கிறது. In this Christian life, even for trivial matters we need the grace of God. முழங்கால்ல நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிருபை வேண்டும், இல்லைன்னா நிக்க தோணாது, நிக்க முடியாது. Even if we have to stand on our knees, we cannot stand without the grace, because even we need to have the grace for the desire to come. நின்றால் 2 நிமிடத்தில் இல்ல 5 நிமிடத்தில் நம்முடைய weight நம்ம இழுத்து விடும். And if at all, if we stand on our knees, either 2 or 5 minutes, our weight, our body will pull us down. கிருபை இல்லாம 4 மணிக்கு praising எழும்ப முடியாது. Without grace we cannot rise up from 4 o'clock praising. அப்படி எழும்பினா கூட 15 நிமிஷத்துல தூக்கம் வரும். And even if we rise up after 15 minutes, we will fall asleep. கிருபை இல்லாம fasting எடுக்க முடியாது. Without grace we cannot take fasting. அப்போதான் பயங்கரமா பசி வரும். Then only we will be having so much of hunger. கிருபை இல்லாம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மீட்டிங்க்கு நேரத்தோட வர முடியாது. லேட் ஏதாவது ஒன்னு நடக்கும், லேட் ஆயிடும். How much ever we strive to come for the meeting at the right time, without the grace we cannot do it. கிருபை இல்லாம எல்லா கூட்டங்களுக்கு வர முடியாது. And without grace we cannot come for all the meetings. ஏதாவது ஒரு சிக்கல் வரும். Somehow we'll have some hindrance. கிருபை இல்லாமல்
விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. 10 மணி 11 மணின்னு சொன்னா ஒரு தூக்கம் நம்மை அப்படியே போட்டு அமுக்கும். Without grace we cannot awake and pray, because after 10 and 12 some sleep will come, somehow make us to sleep. கிருபை இல்லாம ஒரு சாப்டர் கூட பைபிள்ல படிக்க முடியாது. Without the grace of God, even we cannot read one chapter in the Bible. அப்படி ஒருவேளை படிச்சா கூட நம்முடைய மைண்ட் அதில் செலுத்த முடியாது. Even if we happen to read that, not even one word will enter into our mind. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் சிறிய சிறிய காரியங்களுக்கு கிருபை வேண்டும். So in this Christian life, even for little matters we need the grace of God. ஆகையால் முழங்கால் படியிடுகிறவர்கள், உபவாசம் எடுக்கிறவர்கள், வேதத்தை நன்றாய் வாசிக்கிறவர்கள், எல்லா கூட்டங்களுக்கு வருகிறவர்கள், நேரத்தோடு வருகிறவர்கள் கவனியுங்கள். So all those people who stand on their knees, who take fasting, who come for the meetings and who raise up in the morning, so listen to this. அப்படி செய்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபை. And doing all these things, it is not at all you, it is only by the grace of God. அப்படி நான் என்று ஒரு மேன்மை பாராட்டுதல் வந்தா கிருபை விலகும். அப்போ அந்த காரியத்தை உங்களால அப்புறம் செய்ய முடியாது. And if you have some that boasting that it is I, then you will fall from that grace and you cannot do it further. கிருபையை நான் நன்றாய் உணர்ந்திருக்கிறேன், கிருபை விட்டு விலகுகிறதையும் நன்றாய் உணர்ந்திருக்கிறேன். I understood how the grace that is with me, and also I could understood how the grace departs from me. இன்றைக்கு பொதுவாக ஒரு சபையாக நம்மை கவனித்தால், And today collectively as a church when we consider, நமக்கு கிருபையில் ஒரு பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்தால் நம்ம எப்படி தண்ணீருக்காய் தேடுவோமோ அதுபோல கிருபையில் ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. and as we have a dearth of water, how the famine will be so also there is a shortage of grace. கிருபையின் காலம் தானே இது. It is indeed the grace period. அப்போ ஏன் கிருபைக்கு பற்றாக்குறை? Then why do we have this shortage of grace? அது கிருபையில் பற்றாக்குறை அல்ல. It is not the shortage of grace. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி நாம் கிருபையிலிருந்து விழுந்து விட்டோம். And as we read Galatians chapter 5 verse 4, we have fallen from grace. கிருபை இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள இடத்தில் நாம் இல்லை. Grace is much more evident and it is in our midst, but we are not in the position or a place to receive it. நான் அடிக்கடி சொல்வேன், கிருபை என்றால் காருக்கு போடுகிற மிஷின்ல போடுற கிரீஸ் போல அது. And often as I would say, when we say grace, it is like the grease that we apply in the engine of a car. கிரீஸ் இல்லாமல் மிஷின் ஓட்டினால் சத்தம் பெருகும். And without the grease, if we try to operate that engine or a machine, it will have a noise out of it. வீட்டில் கிருபை இல்லாவிட்டால் முறுமுறுப்பின் சத்தம், வாக்குவாதத்தின் சத்தம், சண்டையின் சத்தம் அதிகரிக்கும். If there is no grace in the family, only the noise of quarreling and commotion and strife will be there. கோபம் நிறைய வரும், எரிச்சல் வரும். And anger and irritation will be more. என்ன ட்ரை பண்ணாலும் பைபிள் படிக்க முடியாது. How much ever we try, we can never read the Bible. ஆவிக்குரிய ஜெபிக்கணும், முன்னேறணும் நம்ம நினைச்சாலும் ஒரு சோம்பேறித்தனம் நம்மை மேற்கொள்ளும். The moment that we try to progress in our life and grow in our life, immediately a laziness will overshadow us. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது ஜெபிக்கணும் தீர்மானம் பண்ணுவோம், ஆனா அந்த ராத்திரி வரும்போது தூக்கம் வந்துரும். And we will somehow take a decision, somehow we have to pray tonight, but when the time comes, some sleep will overshadow us. நாளையிலிருந்து குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்போம், அந்த நேரம் வரும்போது யாருக்காவது லேட் ஆயிடும், ஏதாவது வாக்குவாதம் வரும், சேர்ந்து ஜெபிக்க முடியாது. We'll make a decision from tomorrow onwards, somehow we have to make a family prayer, but when that time comes, some person on the family will not be there and we will be stopped. ஆகையால் நாம் கிருபையின் காலத்தில் இருந்தாலும், though we are in the dispensation of grace, அந்த கிருபை விட்டு விலகினதான, அந்த கிருபையிலிருந்து விழுந்ததான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். we are in the state or a position where we have fallen from grace. ஆகையால் நாம் மறுபடியும் அந்த கிருபைக்குள் வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். So let us labor and struggle to once again come back to that grace. இந்த கடைசி காலத்தில் சபையில் தேவன் அதிகமாய் கிருபை, there is going to be a surge of grace, அதிகமாக ஒரு கிருபை அவர் தரப்போகிறார். In these last days there is going to be a surge of grace towards the church. நாம் அடிக்கடி கேட்கிறது உண்டு, கடைசி நாட்களில் போராட்டங்கள் பெருக போகிறது. நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். Often we hear and speak that in the last days struggles are going to increase.
ஆனால் இந்த நேற்று காத்திருப்பு கூட்டத்தில் கூட அதற்காக ஒரு அபிஷேகத்தை பெற்றோம். Even in yesterday's tarrying meeting, we received the appropriate anointing for that. ஆனால் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகினதனால், But because we have fallen or gone away from our state, கிருபை குறைந்திருக்கிறபடினால், because the grace has come down, போராட்டங்கள் பெருகுகிறதான நேரத்தில், in the time where the struggles are on the increase, செல்ஃப் எஃபர்ட், நம்முடைய சுய முயற்சி நிறைய இருக்கு, ஆனா தோற்று போகிறோம். there is much of the self effort is there, and because of that we meet with a failure. அதாவது கிருபை இல்லாவிட்டால் சுயத்துல தான் நம்ம செயல்படணும், அந்த சுய செயல்ல தோல்வி தான் உண்டாகும். So without grace we have to work only by our self effort, and when we do so we will face defeat. நாம் இப்போது வாசித்த வசனத்தில் The verse that we read now, செருபாபேலுக்கு முன்பா ஒரு பெரிய மலை நிற்கிறது. before Zerubbabel there is a great mountain. அதுதான் போராட்டம். That is our struggles. அப்ப முன்னேற முடியாதபடிக்கு, தாண்டி போக முடியாதபடிக்கு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது. So that we might not progress, so that we might not pass over, it stands as a great mountain. கிருபை இல்லாவிட்டால், If we do not have the grace, சுயமாய் மலையோடு சண்டை போட முடியுமா? can we ever fight by ourselves with the mountain? மலையோடு சண்டை போட்டால் நாம் தான் செத்து போவோம். If we try to fight with the mountain, it is we who have to die. அதனால தான் செருபாபேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதனுடைய அர்த்தம், உன்னுடைய சுய முயற்சினால் நீ இதெல்லாம் பண்ண முடியாது. And that is what God said to Zerubbabel, not by power, not by might, you cannot do it by your self strength. அப்போ ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தரும்போது நாம் அதை செய்ய போகிறோம். So when God gives us his grace, we are going to do it. இல்லனா ஸ்பிரிச்சுவலா டயர்ட் ஆயிடுவோம் நம்ம. Or else spiritually we'll get tired. நாமே சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, என்ன நடந்து போச்சு சர்ச்சுக்கு போய், அப்படியே தான் இருக்கேன் வீட்டு நிலவரம், என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலிச்சு போறோம். We also often say, what is the use that we have come to the church, what is the use of praying, nothing is happening. யோபினுடைய மனைவியை போல இந்த அவிசுவாசத்துல மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம், நீயும் ஜெபிக்காத, என்னோடு கூட சேரு. As Job's wife, we will discourage others and make them to join with us and do not pray henceforth. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கிருபை அவர் தந்து நம்மை உயர்த்த போகிறார். But however God says God is going to give us his grace and he is going to lift us up. அப்போ அந்த கிருபையை எப்படியெல்லாம் நமக்கு தந்து நம்மை உயர்த்த போகிறார் என்று நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். கேட்கும்போது அந்த கிருபைக்குள் பிரவேசிக்க நாம் முயற்சி பண்ண வேண்டும். So we are going to hear how God is going to give us this grace and is going to lift us up. As we hear them, we have to enter into that grace and we have to hear. இது எதிர்காலத்தை பற்றிய ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியினுடைய ஒரு foretaste, அந்த எதிர்காலத்தினுடைய ஒரு முன் சுவையை இப்பொழுதே நாம் அனுபவிக்கலாம். Though it is a sermon for the future, but however we are going to have the foretaste of that grace. அப்போ இங்கே நாம் வாசித்தோம், செருபாபேல் ஒரு கல்லை கொண்டு வர போகிறாராம். And here when we read in this verse, Zerubbabel he is going to bring a stone. ஒரு கல்லை கொண்டு வர போகிறார். He is going to bring a stone. அந்த கல்லை எடுத்து அவர் ஒரு இடத்தில் வைக்க போகிறார். And he is going to bring forth that stone and he is going to place it somewhere. அதனுடைய பேர் தலைக்கல். And the name of it is headstone. எகிப்துல ஒரு பிரமிட் இருக்கு, கிசா பிரமிட். And in Egypt there is a pyramid called Giza pyramid. அதுதான் பெரிய பிரமிட் உலகத்திலே. That is the huge pyramid in the whole world. அதுதான் முதல் பிரமிட். That is the first pyramid as well. அப்போ சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த பிரமிட்ஸ் எல்லாம் வேற்று கிரகவாசிகள் தான் கட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். And some people say all these pyramids are built by aliens. ஏன்னா ஒவ்வொரு கல்லும் பயங்கரமா பெரிதா இருக்கிறது. Because every pyramid or stone is so huge. ஆனா அந்த முதல் பிரமிடை பற்றி ஒரு மர்மம் இருக்கிறது. அந்த கிசா பிரமிட், the great pyramid பற்றி ஒரு மர்மம் இருக்கிறது. But however there is a mystery for that first pyramid, the Giza pyramid. நம்முடைய இந்த அளக்கிறதான அந்த மெஷரிங் டேப் இருக்குல்ல, அதை வைத்து கிசா பிரமிடை அளந்தால் ஒரு ஹோல் நம்பர்ஸ் கிடைக்கும், ஃப்ராக்ஷன்ஸ்ல தான் முடியும். And when we measure the Giza pyramid with a measuring tape, we cannot have the whole numbers, it will be only in fractions. ஆனால் யூதர்கள் யூஸ் பண்ற முழம் அந்த அளவு எடுத்தால் full number கரெக்ட்டா வருது. But however when we use the cubit scale that is used by the Jews, then we can have the whole number. அப்ப ஒருவேளை இது தேவ ஜனங்களால் இல்ல யூதர்களால் இல்லை என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் அது கட்டப்பட்டிருந்ததா?
Or is it that it is built by the people of God in those days? அது மாத்திரமல்ல, Not only that, அந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற சில பாதைகளை பார்த்தால், அதை ஸ்டடி பண்ணினால் நம்முடைய பைபிள் இருக்கிற சுவிசேஷத்தின் செய்தி அதில் பதிந்திருக்கிறது. so when we read the parts that is hidden in the pyramid, it is as though it is said about the gospels in the Bible. கீழே போகிறதான் ஒரு சுரங்கம் இருக்கு. And there is a tunnel that goes deep down. அது நரகத்தை காட்டுகிறது. It speaks about hell. மேலே போகிற ஒரு டனல் இருக்கு. And there's a tunnel that goes upward. ராஜாவின் சேம்பர், ராஜாவின் அறை அப்படின்னு சொல்லிருக்கு. It is called the chamber of the king. அடுத்தது ராணியின் அறை அப்படிலாம் இருக்கு. And there's the next room called the chamber of the queen. அப்போ அதுல சில செய்திகள் இருக்கு. அது சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது போல நம்முடைய இயேசுவின் வருகை, நரகம் இப்படி எல்லாம் இருக்கு. And there is a message written there. It shows about the coming of the Lord Jesus and hell and so on. ஒரு பார்வோன் அதை கட்டி இருந்தால் அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? Can if at all it is built by a pharaoh, can we all read this? அது மாத்திரமல்ல, Not only that, அந்த பிரமிட், அந்த பெரிய பிரமிட் சில கற்களால் பூசப்பட்டிருக்கிறது சுற்றி, டைல்ஸ் மாதிரி. and the whole of the pyramid, it is being covered like the tiles. அதுல எத்தனை கற்கள் தெரியுமா? அந்த டைல்ஸ் சுற்றி இருக்கிற 1,44,000 கற்கள் இருக்கு. And do you know the number of all those tiles that covers the pyramid is 1,44,000. அது பைபிள்ல இருக்கிறதான ஒரு நம்பர், யூதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர். That is the number that is related to the Bible as well as to the Jews. அது மாத்திரமல்ல, Not only that, இது சில புக்ஸ்ல, அதாவது பூர்வீக சரித்திர புஸ்தகங்களில் இது ஏனோக்குக்காக கட்டப்பட்டதான ஒரு பிரமிடு என்று, அதாவது சேத்தினுடைய வம்சத்தில் வந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஏனோக்கு. And when we see the ancient historic books, we find it is built for this Enoch who came in the generation of Seth. அப்போ அது வேற சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in another historical book. எல்லா பிரமிட்ஸ்ல ஒரு ராஜாவுடைய டெட் பாடி இருக்கும், ஒரு பார்வோனுடைய ஒரு பாடி இருக்கும். ஆனா இந்த பிரமிட்ல சவப்பெட்டி இருக்கு, பாடி இல்லை. And in all of the pyramids there will be a dead body of a pharaoh, but however in this pyramid there is a coffin but there is no dead body. ஏனென்றால் ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Because Enoch was translated. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த பிரமினுடைய மேலே போனீங்கன்னா அந்த உச்சியில ஒரு கல் இருக்கணும். அங்கே ஒரு கல், அதுக்கு தான் தலைக்கல்லுன்னு பேர், கடைசி கல், அது காணும். and when we go to the peak of this pyramid, there will be a stone commonly, but that stone is missing there. அப்போ அநேகர் சொல்லுகிறார்கள், இது தேவனால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம், ஒரு பிரமிட், அதில் சில செய்திகள் மறைந்திருக்கிறது. So many people say this pyramid is built by God because there's many message hidden in there. அந்த தலைக்கல் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. And there is a meaning of that headstone missing. இந்த பூமிக்கு ஒருவர் வரப்போகிறார். There is going to a person is going to come to this earth. அவர்தான் தலைக்கல். He is the headstone. அவர் இன்னும் வரவில்லை, அதுதான் அந்த எம்டி தலைக்கல்லை காட்டுகிறது. And he has not yet come, that shows the empty headstone. 1000 வருட அரசாட்சியில் இயேசு வந்து இதே பூமியில அவர் தலைவராக இருக்க போகிறார். In the millennial period, Jesus is going to come in the same earth and he is going to reign in this world. அவர் தலைக்கல்லா இருக்க போகிறார். He will be as the headstone. ஆனால் அதற்கு முன்னாடி, but before that, சபையை எடுத்துக்கொண்டால், when we take the church, இந்த சபையிலும் இயேசு இப்பொழுது அந்த கட்டிட வேலையுடைய ஃபினிஷிங்காக வெளிப்பட போகிறார். And Jesus as the finishing of that building, he is going to appear. சபையினுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. And the work of the church is in progress. ஒரு தாழ்வான நிலவரத்தில் நாம் இருந்தாலும், though we are in the low state, போராட்டங்கள் பெருகி இருந்தாலும், though the struggles is on the increase, பிசாசின் கிரியைகள் பெருகி இருந்தாலும், the works of the devil are increased, பின்மாற்றங்கள் பெருகி இருந்தாலும், though backslidings are also increased, தேவன் மௌனமா இருக்க மாட்டார். God will not be silent. அதுக்கு கிருபையை தந்து அவர் சபையினுடைய வேலையை முடிக்க போகிறார். God will give us his grace in that and he is going to complete the work of the church. அப்போ பைபிள் சொல்லுகிறது பல இடத்தில், இந்த இயேசுவின் வருகைக்கு முன்னாடி சபையினுடைய பூர்ணத்தின் வேலை நடக்கும்போது இந்த தலைக்கல் கொண்டு வரப்படும். In many portions of the scriptures it is said, before the completion of the perfection of the church is done, this headstone will be appearing.
அதாவது இப்போ அமெரிக்காவில் நடந்த தேர்தலை பார்க்கும்போது For example, when you take the election that happened in America, ஹிலரி கிளின்டன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க கொஞ்ச நேரம். it all appeared that Hillary Clinton is going to get the victory. திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது. Suddenly everything changed. சில மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாடு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், திடீரென்று மாறும். When we see some of the matches, it will one team it will appear as though it is going to get the victory, but suddenly everything will change. அதே போல இப்போது நாம் தோற்று போகிறது போல இருக்கிறதனால திடீரென்று மாறப் போகிறது. And so also it appears as though we are meeting with a failure, but suddenly it is going to change. கிருபையோடு கூடிய ஒரு தேவனுடைய சந்திப்பு உண்டாக போகிறது. And there is going to be an encounter of God with grace. அப்போ அதை பற்றி தான் மல்கியாவில் வாசிக்கிறோம், நீதியின் சூரியன் உதிப்பார். And that is what we read in the book of Malachi, the son of righteousness he shall come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, your light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கிறது. The glory of the Lord has shined upon you. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய தேவனுடைய ஒரு வெளிப்படுத்தல் சபைக்குள் உண்டாக போகிறது. And all these things that reveal it, the manifestation of God in the church. அதை பற்றி தான் பின்மாறி மழை, எழுப்புதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். That of regarding all these things we say that is the latter rain and the revival. அந்த எழுப்புதலுடைய உச்சகட்டத்தில் இயேசு வெளிப்படுவார். At the peak, at the climax of this revival, Jesus shall appear. அந்த எழுப்புதலினுடைய கிரியை தான் இந்த தலைக்கல்லை கொண்டு வந்து மேலே வைப்பது. One work of that revival is that he shall bring the headstone and he shall keep it on the top. அந்த தலைக்கல் தான் இயேசு. And the headstone is Jesus. அவர் மூலைக்கு தலைக்கல்லானார் என்று நாம் வாசிக்கிறோம். And he became the headstone of the corner. ஆகையால் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தலைக்கல்லை கொண்டு வந்து இந்த சபையினுடைய கட்டிட வேலையினுடைய முடிக்கிற கல்லாக, கடைசி கல்லாய் வைக்க போகிறோம். So we all together and we are going to bring this headstone on the church. மூலைக்கல்லும் அவர்தான், தலைக்கல்லும் அவர்தான். He is the cornerstone as well as the headstone. அப்போ இந்த இயேசுவை உயர்த்துகிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு சபையாய் நாம் மாறப்போகிறோம். அந்த கல்லை சுமந்து நாம் வைக்க போகிறோம். So we are going to become as a church which manifests Jesus, bringing that headstone. அப்படி அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த செயலினுடைய உச்சகட்டத்தில் தான் இயேசுவுடைய இரண்டாம் வருகை நடக்கும். So when we do this job of bringing the headstone and when we manifest, exalt our Jesus, at the end of that Jesus shall appear. இப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இயேசுவாகிய அந்த கல்லை சேர்ந்து கொண்டு வந்து வைக்கிறதான அந்த நேரத்தில், at such a time as this, when we all together bring the headstone as Jesus, மூன்று விதமான கிருபைகள் வெளிப்பட போகிறது. three different kinds of grace it is going to be manifested. அப்போ இதை வைத்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். And you perhaps you can also pray for this as well. அதாவது இன்றைக்கு நம்முடைய போராட்டங்களையும் தோல்விகளையும் மேற்கொள்ளக்கூடியதான கிருபை மூன்று விதத்தில் வெளிப்பட போகிறது. So today, to overcome all our struggles and all the persecutions that we all have, three different kinds of grace is going to be manifested. ஒன்று, the first one, grace over judgment, நியாயத்தீர்ப்பின் மேல் உள்ளதான கிருபை. grace over judgment. அதன் அர்த்தம் நியாயத்தீர்ப்பை கிருபை மேற்கொள்ள போகிறது. The meaning is grace is going to overcome judgment. அதாவது இந்த பிரமிட் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் இந்த மூலைக்கல்லை வைக்கும்போது, so when we place the headstone in the temple of God or in the pyramid, அது ஒரு பெரிய கல், அது it is a great huge stone. அதை தூக்கி மேலே கொண்டு போறது ஒரு ரிஸ்க். அது and lifting up on the top, it is a risk. அந்த நாட்களில் கிரேன் எல்லாம் கிடையாது. And in those days we do not have all these cranes. எப்படி அதை கொண்டு போவாங்க? And how will they get it to the top? அப்படியே பாதியில தூக்கும்போது விழுந்தா என்ன ஆகும்? And when they on the halfway on the top, if it falls down, what will happen? இதை பற்றி தான் லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And about this we read in Luke's Gospel chapter 20, 20:17 வாசிங்க. verse 17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? போதும். பாய்ஸ் எல்லாம் நோட்ஸ் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அமைதியாக எழுதுங்க. இப்போ வாசித்தோம், இயேசுவை பற்றி வாசித்தோம். We now read about Jesus.
அது மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. And it became the headstone for the corner. அப்ப என்ன ஆச்சு? நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த யூதர்கள் எல்லாம் இயேசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பரிசேயர், பிரதான ஆசிரியர்கள், இது இயேசுவெல்லாம் இந்த ஆலயத்துக்கு செட் ஆகாதுன்னு ரிஜெக்ட், யூத மார்க்கத்துக்கு இவர் செட் ஆகாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆகையால் கிறிஸ்தவ மார்க்கத்துடைய தலைக்கல்லாக இவர் மாறினார். So the Jews and the Pharisees and the chief priests, they rejected Jesus, and because of that Jesus became our headstone. அப்போ இந்த இயேசுவை இந்த ஃபினிஷிங் கல்லாக, கடைசி கல்லாக ஏற்படுத்துவது அது நம்முடைய வேலையாக இருக்கிறது. So it is our work so that we become we might make Jesus as a headstone or the finishing stone. நான் சொன்னது போல நாம் அப்படி தூக்கி வைக்கும்போது அது விழுந்துட்டா, as I said, when we lift it up and when we try to place it, if it falls down, ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் ஸ்டோன் அது ஒரு மலையில் இருக்கு, அந்த ஆலயம் மலையில் இருக்கு, அது விழுந்துட்டா மலை மேலே உருண்டு போயிடும், அது கீழே விழுந்துடும். Because the finishing stone, because the temple of the Lord is the mountain, so when it falls down it will roll down the mountain. அந்த கல் இப்போ சைடில் இருக்கு, that stone is on the sides. நம்ம அது அந்த கல்லை தூக்கி மேலே கொண்டு போகணும். Now we have to lift that stone to the top. அந்த கல்லை நம்ம காலு பட்டா ஃப்ராக்சர் ஆயிடும். If that stone falls upon our feet, we'll have fracture. அந்த கல்லை தூக்கும்போது திடீர்னு அது ஸ்லிப் ஆகி நம்ம மேலே விழுந்தா என்ன ஆகும்? So when we lift that stone, suddenly if it slips and falls upon us, what will happen? அவ்வளோதான். அதுதான் அடுத்த வசனம் வாசிங்க. That will happen will be in the next verse we read it. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். அந்த கல் சைடில் இருக்கும்போது நடந்து போகும்போது கால் பட்டுருச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த கல்லை தூக்கும் போது அது தலை மேலே விழுந்தா நீ நொறுங்கி போயிடுவேன். When those stone is in the sides, when we dash it on our feet will break. But when that stones, when we lift up, when it falls down, we'll be crushed. ஆனால் இந்த டைம்ல தான் தேவனுடைய கிருபை வரப்போகிறது. But however, at this time only the grace of God will come. ஸ்டார்டிங் வெர்ஸ்ல என்ன படிச்சோம்? In the key verse, what did we read? அந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போது அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும்படியாக கிருபை 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 என்று சொல்லி தான் தூக்கணும். So when we take that headstone so that it might not slip, we have to continually say grace, grace. எஸ்ராவின் புத்தகம், the book of Ezra, 3ஆம் அதிகாரம், chapter 3, 11ஆம் வசனத்தை வாசி. read verse 11. 10ஆம் வசனம் வாசி. 10-11. 10-11. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது, ஆலயத்துடைய அஸ்திபாரம் போடுகிற போது அந்த டைம்ல 11ஆம் வசனம் வாசி. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படித்தான் செய்தாங்க. அந்த அஸ்திபார கல்லை போடும் பொழுது கிருபை கிருபை அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடிதான் அந்த கல்லை வைத்தார்கள். And when the foundation stone was laid, they sang saying grace, grace, the Lord is good. அப்ப அதே போல இந்த நாட்கள் இந்த கல் ஒருவன் மேல் விழுந்தால் அவன் நொறுங்கி போவான். அது ஒரு நியாய தீர்ப்பை காட்டுகிறது. So it is said about a judgment, if this stone happens to fall on some person, it will grind him to powder. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. So many people have rejected Jesus. அந்த கல் அவங்க மேல நொறுங்கி விழ போகுது. And that stone is going to fall upon them. அப்படி எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஒரு முறை சிலுவையில் அறைஞ்சாச்சு. How many times they could reject once they have crucified him? இப்போ கூட முழு உலகம். சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், the book of Zechariah chapter 4, 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிப்போம். let's read verse 6 and 7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபையுண்டாவதாக கிருபையுண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது நாம் எல்லாரும் அடிக்கடி பார்க்கிற ஒரு வசனம் தான். And these are a very familiar verse that we all know. இன்றைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு கிருபை. And the topic of today's message is grace. ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதை விட அதிகமாக ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு கிருபை தேவைப்படுகிறது. As water is so essential to the body of human being, so is grace so highly essential to the soul of man. எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எத்தனை லிட்டர் தண்ணி யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளும்.
And every day, how many liters of water are consumed by every individual? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும்போது அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. ஆண்டவர் ஒரு ஆறையே ஓட வைத்தார். And the children of Israel, when they travel in the wilderness, and they did not have any water for them, but for that reason God made a river to flow in them. அந்த தேவன்தான் அவருடைய கிருபையை நம் மத்தியில் அவர் தர விரும்புகிறார். And such a God as he is desires to give his grace for us. சின்ன சின்ன காரியத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிருபை அவசியமா இருக்கிறது. In this Christian life, even for trivial matters, we need the grace of God. முழங்கால்ல நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிருபை வேண்டும், இல்லைன்னா நிக்க தோணாது, நிக்க முடியாது. Even if we have to stand on our knees, we cannot stand without the grace, because even we need to have the grace for the desire to come. நின்றால் 2 நிமிடத்தில் 5 நிமிடத்தில் நம்முடைய weight நம்மை இழுத்து விடும். And if at all, if we stand on our knees, either 2 or 5 minutes, our weight, our body will pull us down. கிருபை இல்லாம 4 மணிக்கு praising எழுந்து போக முடியாது. Without grace, we cannot rise up from 4 o'clock praising. அப்படி எழும்பினா கூட 15 நிமிஷத்துல தூக்கம் வரும். And even if we rise up after 15 minutes, we will fall asleep. கிருபை இல்லாம fasting எடுக்க முடியாது. Without grace, we cannot take fasting. அப்போதான் பயங்கரமா பசி வரும். Then only we will be having so much of hunger. கிருபை இல்லாம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மீட்டிங்க்கு நேரத்தோட வர முடியாது. லேட், ஏதாவது ஒன்னு நடக்கும், லேட் ஆயிடும். How much ever we strive to come for the meeting at the right time, without the grace we cannot do it. கிருபை இல்லாம எல்லா கூட்டங்களுக்கு வர முடியாது. And without grace we cannot come for all the meetings. ஏதாவது ஒரு சிக்கல் வரும். Somehow we'll have some hindrance. கிருபை இல்லாமல் விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. 10 மணி 11 மணின்னு சொன்னா ஒரு தூக்கம் நம்மை அப்படியே போட்டு அமுக்கும். Without grace we cannot awake and pray, because after 10 and 12 some sleep will come, somehow make us to sleep. கிருபை இல்லாம ஒரு சாப்டர் கூட பைபிள்ல படிக்க முடியாது. Without the grace of God, even we cannot read one chapter in the Bible. அப்படி ஒருவேளை படிச்சா கூட நம்முடைய மைண்ட் அதிலே செலுத்த முடியாது. Even if we happen to read that, not even one word will enter into our mind. கிறிஸ்தவ ஜீவிதத்திலே சிறிய சிறிய காரியங்களுக்கு கிருபை வேண்டும். So in this Christian life, even for little matters we need the grace of God. ஆகையால் முழங்கால் படியிடுகிறவர்கள், உபவாசம் எடுக்கிறவர்கள், வேதத்தை நன்றாய் வாசிக்கிறவர்கள், எல்லா கூட்டங்களுக்கு வருகிறவர்கள், நேரத்தோடு வருகிறவர்கள் கவனியுங்கள். So all those people who stand on their knees, who take fasting, who come for the meetings, and who raise up in the morning, so listen to this. அப்படி செய்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபை. And doing all these things, it is not at all you, it is only by the grace of God. அப்படி நான் என்று ஒரு மேன்மை பாராட்டத்தில் வந்தா கிருபை விலகும். அப்போ அந்த காரியத்தை உங்களால அப்புறம் செய்ய முடியாது. And if you have some that boasting that it is I, then you will fall from that grace and you cannot do it further. கிருபையை நான் நன்றாய் உணர்ந்திருக்கிறேன், கிருபை விட்டு விலகுகிறதையும் நன்றாய் உணர்ந்திருக்கிறேன். I understood how the grace that is with me, and also I could understood how the grace departs from me. இன்றைக்கு பொதுவாக ஒரு சபையாக நம்மை கவனித்தால், and today collectively as a church when we consider, நமக்கு கிருபையில் ஒரு பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் வந்தால் நம்ம எப்படி தண்ணீருக்காய் தேடுவோமோ அதுபோல கிருபையில் ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. And as we have a dearth of water, how the famine will be so also there is a shortage of grace. கிருபையின் காலம் தானே இது. It is indeed the grace period. அப்போ ஏன் கிருபைக்கு பற்றாக்குறை? Then why do we have this shortage of grace? அது கிருபையில் பற்றாக்குறை அல்ல. It is not the shortage of grace. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி நாம் கிருபையிலிருந்து விழுந்து விட்டோம். And as we read Galatians chapter 5 verse 4, we have fallen from grace. கிருபை இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள இடத்தில் நாம் இல்லை. Grace is much more evident and it is in our midst, but we are not in the position or a place to receive it. நான் அடிக்கடி சொல்வேன், கிருபை என்றால் காருக்கு போடுகிற மிஷின்ல போடுற கிரீஸ் போல அது. And often as I would say, when we say grace, it is like the grease that we apply in the engine of a car. கிரீஸ் இல்லாமல் மிஷின் ஓட்டினால் சத்தம் பெருகும். And without the grease, if we try to operate that engine or a machine, it will have a noise out of it. வீட்டில் கிருபை இல்லாவிட்டால் முறுமுறுப்பின் சத்தம், வாக்குவாதத்தின் சத்தம், சண்டையின் சத்தம் அதிகரிக்கும். If there is no grace in the family, only the noise of quarreling and commotion and strife will be there. கோபம் நிறைய வரும், எரிச்சல் வரும்.
and anger and irritation will be more. என்ன ட்ரை பண்ணாலும் பைபிள் படிக்க முடியாது. How much ever we try, we can never read the Bible. ஆவிக்குரியதில் ஜெபிக்கணும், முன்னேறணும் நம்ம நினைச்சாலும் ஒரு சோம்பேறித்தனம் நம்மை மேற்கொள்ளும். The moment that we try to progress in our life and grow in our life, immediately a laziness will overshadow us. இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது ஜெபிக்கணும் தீர்மானம் பண்ணுவோம், ஆனா அந்த ராத்திரி வரும்பொழுது தூக்கம் வந்துரும். And we will somehow take a decision, somehow we have to pray tonight, but when the time comes, some sleep will overshadow us. நாளையிலிருந்து குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும் என்று தீர்மானிப்போம், அந்த நேரம் வரும்போது யாருக்காவது லேட் ஆயிடும், ஏதாவது வாக்குவாதம் வரும், சேர்ந்து ஜெபிக்க முடியாது. We'll make a decision from tomorrow onwards, somehow we have to make a family prayer, but when that time comes, some person on the family will not be there and we'll be stopped. ஆகையால் நாம் கிருபையின் காலத்தில் இருந்தாலும், though we are in the dispensation of grace, அந்த கிருபை விட்டு விலகினதான, அந்த கிருபையிலிருந்து விழுந்ததான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். we are in the state or a position where we have fallen from grace. ஆகையால் நாம் மறுபடியும் அந்த கிருபைக்குள் வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். So let us labor and struggle to once again come back to that grace. இந்த கடைசி காலத்தில் சபையில் தேவன் அதிகமாய் கிருபை, there's going to be a surge of grace, அதிகமாக ஒரு கிருபை அவர் தரப்போகிறார். In these last days there's going to be a surge of grace towards the church. நாம் அடிக்கடி கேட்கிறது உண்டு, கடைசி நாட்களில் போராட்டங்கள் பெருக போகிறது. நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம். Often we hear and speak that in the last days struggles are going to increase. ஆனால் இந்த நேற்று காத்திருப்பு கூட்டத்தில் கூட அதற்காக ஒரு அபிஷேகத்தை பெற்றோம். Even in yesterday's tarrying meeting we received the appropriate anointing for that. ஆனால் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகினதனால், but because we have fallen or gone away from our state, கிருபை குறைந்திருக்கிறபடினால், because the grace has come down, போராட்டங்கள் பெருகுகிறதான நேரத்தில், in the time where the struggles are on the increase, self effort, நம்முடைய சுய முயற்சி நிறைய இருக்கு, ஆனா தோற்று போகிறோம். there is much of the self effort is there, and because of that we meet with a failure. அதாவது கிருபை இல்லாவிட்டால் சுயத்துல தான் நம்ம செயல்படணும், அந்த சுய செயல்ல தோல்வி தான் உண்டாகும். So without grace we have to work only by our self effort, and when we do so we will face defeat. நாம் இப்போது வாசித்த வசனத்தில், the verse that we read now, செருபாபேலுக்கு முன்பு ஒரு பெரிய மலை நிற்கிறது. before Zerubbabel there is a great mountain. அதுதான் போராட்டம். that is our struggles. அப்ப முன்னேற முடியாதபடிக்கு, தாண்டி போக முடியாதபடிக்கு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது. So that we might not progress, so that we might not pass over, it stands as a great mountain. கிருபை இல்லாவிட்டால், if we do not have the grace, சுயமாய் மலையோடு சண்டை போட முடியுமா? can we ever fight by ourselves with the mountain? மலையோடு சண்டை போட்டால் நாம் தான் செத்து போவோம். if we try to fight with the mountain, it is we who have to die. அதனால தான் செருபாபேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதனுடைய அர்த்தம், உன்னுடைய சுய முயற்சினால் நீ இதெல்லாம் பண்ண முடியாது. And that is what God said to Zerubbabel, not by power, not by might, you cannot do it by your self strength. அப்போ ஆண்டவர் அவருடைய கிருபை நமக்கு தரும்போது நாம் அதை செய்ய போகிறோம். So when God gives us his grace, we are going to do it. இல்லனா ஸ்பிரிச்சுவலா டயர்ட் ஆயிடுவோம் நம்ம, or else spiritually we'll get tired. நாமே சில நேரத்தில் சொல்றோம் இல்லையா, என்ன நடந்து போச்சு சர்ச்சுக்கு போய், அப்படியே தான் இருக்கேன் வீட்டு நிலவரம், என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சலிச்சு போறோம். We also often say, what is the use that we have come to the church, what is the use of praying, nothing is happening. யோபினுடைய மனைவியை போல இந்த அவிசுவாசத்துல மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம், நீயும் ஜெபிக்காத என்னோடு கூட சேரு. As Job's wife, we will discourage others and make them to join with us and do not pray henceforth. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கிருபை அவர் தந்து நம்மை உயர்த்த போகிறார். But however God says God is going to give us his grace and he is going to lift us up. அப்போ அந்த கிருபையை எப்படியெல்லாம் நமக்கு தந்து நம்மை உயர்த்த போகிறார் என்று நாம் இப்பொழுது கேட்க போகிறோம். கேட்கும்போது அந்த கிருபைக்குள் பிரவேசிக்க நாம் முயற்சி பண்ண வேண்டும். So we are going to hear how God is going to give us this grace and is going to lift us up. As we hear them, we have to enter into that grace and we have to hear. இது எதிர்காலத்தை பற்றிய ஒரு செய்தியா இருந்தாலும், அந்த செய்தியினுடைய ஒரு foretaste, அந்த எதிர்காலத்தினுடைய ஒரு முன் சுவையை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். Though it is a sermon for the future, but however we are going to have the foretaste of that grace. அப்போ இங்கே நாம் வாசித்தோம், செருபாபேல் ஒரு கல்லை கொண்டு வர போகிறாராம்.
And here when we read in this verse, Zerubbabel, he is going to bring a stone. ஒரு கல்லை கொண்டு வர போகிறார். He is going to bring a stone. அந்த கல்லை எடுத்து அவர் ஒரு இடத்தில் வைக்க போகிறார். And he is going to bring forth that stone and he is going to place it somewhere. அதனுடைய பேர் தலைக்கல். And the name of it is headstone. எகிப்துல ஒரு பிரமிட் இருக்கு, கிசா பிரமிட். And in Egypt there is a pyramid called Giza pyramid. அதுதான் பெரிய பிரமிட் உலகத்திலே. That is the huge pyramid in the whole world. அதுதான் முதல் பிரமிட். That is the first pyramid as well. அப்போ சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த பிரமிட்ஸ் எல்லாம் வேற்று கிரகவாசிகள் தான் கட்டினார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். And some people say all these pyramids are built by aliens. ஏன்னா ஒவ்வொரு கல்லும் பயங்கரமாய் பெரிதா இருக்கிறது. Because every pyramid or stone is so huge. ஆனா அந்த முதல் பிரமிடை பற்றி ஒரு மர்மம் இருக்கிறது. அந்த கிசா பிரமிட், the great pyramid பற்றி ஒரு மர்மம் இருக்கிறது. But however there is a mystery for that first pyramid, the Giza pyramid. நம்முடைய இந்த அளக்கிறதான அந்த மெஷரிங் டேப் இருக்குல்ல, அதை வைத்து கிசா பிரமிடை அளந்தால் ஒரு ஹோல் நம்பர்ஸ் கிடைக்கும், ஃப்ராக்ஷன்ஸ்ல தான் முடியும். And when we measure the Giza pyramid with a measuring tape, we cannot have the whole numbers, it will be only in fractions. ஆனால் யூதர்கள் யூஸ் பண்ற முழம் அந்த அளவு எடுத்தால் ஃபுல் நம்பர் கரெக்ட்டா வருது. But however when we use the cubit scale that is used by the Jews, then we can have the whole number. அப்ப ஒருவேளை இது தேவ ஜனங்களால் இல்ல யூதர்களால் இல்லை என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் அது கட்டப்பட்டிருந்ததா? Or is it that it is built by the people of God in those days? அது மாத்திரமல்ல, not only that, அந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற சில பாதைகளை பார்த்தால், அதை ஸ்டடி பண்ணினால் நம்முடைய பைபிள் இருக்கிற சுவிசேஷத்தின் செய்தி அதில் பதிந்திருக்கிறது. So when we read the parts that is hidden in the pyramid, it is as though it is said about the gospels in the Bible. கீழே போகிறதான ஒரு சுரங்கம் இருக்கு. And there is a tunnel that goes deep down. அது நரகத்தை காட்டுகிறது. It speaks about hell. மேலே போகிற ஒரு டனல் இருக்கு. And there is a tunnel that goes upward. ராஜாவின் சேம்பர், ராஜாவின் அறை அப்படினு சொல்லிருக்கு. It is called the chamber of the king. அடுத்து ராணியின் அறை அப்படிலாம் இருக்கு. And there is a next room called the chamber of the queen. அப்ப அதுல சில செய்திகள் இருக்கு. அது சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது போல நம்முடைய இயேசுவின் வருகை, நரகம் இப்படி எல்லாம் இருக்கு. And there is a message written there. It shows about the coming of the Lord Jesus and hell and so on. ஒரு பார்வோன் அதை கட்டி இருந்தால் அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? Can if at all it is built by a pharaoh, can we all read this? அது மாத்திரமல்ல, not only that, அந்த பிரமிட், அந்த பெரிய பிரமிட் சில கற்களால் பூசப்பட்டிருக்கிறது சுற்றி, டைல்ஸ் மாதிரி. And the whole of the pyramid, it is being covered like the tiles. அதுல எத்தனை கற்கள் தெரியுமா? அந்த டைல்ஸ் சுற்றி இருக்கிற 1,44,000 கற்கள் இருக்கு. And do you know the number of all those tiles that covers the pyramid is 1,44,000. அது பைபிள்ல இருக்கிறதான ஒரு நம்பர், யூதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நம்பர். That is the number that is related to the Bible as well as to the Jews. அது மாத்திரமல்ல, not only that, இது சில புக்ஸ்ல, அதாவது பூர்வீக சரித்திர புஸ்தகங்களில் இது ஏனோக்குக்காக கட்டப்பட்டதான ஒரு பிரமிடு என்று, அதாவது சேத்தனுடைய வம்சத்தில் வந்த ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏனோக்கு. And when we see the ancient historic books, we find it is built for the Enoch who came in the generation of Seth. அப்போ அது வேற சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in another historical book. எல்லா பிரமிட்ஸ்ல ஒரு ராஜாவுடைய டெட் பாடி இருக்கும், ஒரு பார்வோனுடைய ஒரு பாடி இருக்கும். ஆனா இந்த பிரமிட்ல சவப்பெட்டி இருக்கு, பாடி இல்லை. And in all of the pyramids there will be a dead body of a pharaoh, but however in this pyramid there is a coffin but there is no dead body. ஏனென்றால் ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Because Enoch was translated. அது மாத்திரமல்ல, not only that, இந்த பிரமினுடைய மேலே போனீங்கன்னா அந்த உச்சியில ஒரு கல் இருக்கணும். அங்க ஒரு கல், அதுக்கு தான் தலைக்கல்லுன்னு பேர், கடைசி கல், அது காணும். And when we go to the peak of this pyramid, there will be a stone commonly, but that stone is missing there. அப்போ அநேகர் சொல்லுகிறார்கள், இது தேவனால் கட்டப்பட்ட ஒரு கோபுரம், ஒரு பிரமிட்.
அதுல சில செய்திகள் மறைந்திருக்கிறது. So many people say this pyramid is built by God because there's many message hidden in there. அந்த தலைக்கல் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. And there is a meaning of that headstone missing. இந்த பூமிக்கு ஒருவர் வரப்போகிறார். There is going to a person is going to come to this earth. அவர்தான் தலைக்கல். He is the headstone. அவர் இன்னும் வரவில்லை, அதுதான் அந்த எம்டி தலைக்கல்லை காட்டுகிறது. And he has not yet come, that shows the empty headstone. 1000 வருட அரசாட்சியில் இயேசு வந்து இதே பூமியில அவர் தலைவராக இருக்க போகிறார். In the millennial period, Jesus is going to come in the same earth and he is going to reign in this world. அவர் தலைக்கல்லா இருக்க போகிறார். He will be as the headstone. அதற்கு முன்னாடி, but before that, சபையை எடுத்துக்கொண்டால், when we take the church, இந்த சபையிலும் இயேசு இப்பொழுது அந்த அந்த கட்டிட வேலையுடைய ஃபினிஷிங் ஆக வெளிப்பட போகிறார். And Jesus as the finishing of that building, he is going to appear. சபையினுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. And the work of the church is in progress. ஒரு தாழ்வான நிலவரத்தில் நாம் இருந்தாலும், though we are in the low state, போராட்டங்கள் பெருகி இருந்தாலும், though the struggles is on the increase, பிசாசின் கிரியைகள் பெருகி இருந்தாலும், the works of the devil are increased, பின்மாற்றங்கள் பெருகி இருந்தாலும், though backslidings are also increased, தேவன் மௌனமா இருக்க மாட்டார். God will not be silent. அதுக்கு கிருபையை தந்து அவர் சபையினுடைய வேலையை முடிக்க போகிறார். God will give us his grace in that and he is going to complete the work of the church. அப்போ பைபிள் சொல்லுகிறது பல இடத்தில், இந்த இயேசுவின் வருகைக்கு முன்னாடி சபையினுடைய பூர்ணத்தின் வேலை நடக்கும்போது இந்த தலைக்கல் கொண்டு வரப்படும். In many portions of the scriptures it is said, before the completion of the perfection of the church is done, this headstone will be appearing. அதாவது இப்போ அமெரிக்காவில் நடந்த தேர்தலை பார்க்கும்போது, for example, when you take the election that happened in America, ஹிலரி கிளின்டன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க கொஞ்ச நேரம். It all appeared that Hillary Clinton is going to get the victory. திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது. Suddenly everything changed. சில மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாடு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், திடீரென்று மாறும். When we see some of the matches, it will one team it will appear as though it is going to get the victory, but suddenly everything will change. அதே போல இப்போது நாம் தோற்று போகிறது போல இருக்கிறதனால திடீரென்று மாற போகிறது. And so also it appears as though we are meeting with a failure, but suddenly it is going to change. கிருபையோடு கூடிய ஒரு தேவனுடைய சந்திப்பு உண்டாக போகிறது. And there is going to be an encounter of God with grace. அப்போ அத பற்றி தான் மல்கியாவில் வாசிக்கிறோம், நீதியின் சூரியன் உதிப்பார். And that is what we read in the book of Malachi, the son of righteousness he shall come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, your light has come. கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்கிறது. The glory of the Lord has shined upon you. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய தேவனுடைய ஒரு வெளிப்படுத்தல் சபைக்குள் உண்டாக போகிறது. And all these things that reveal it, the manifestation of God in the church. அதை பற்றி தான் பின்மாறி மழை, எழுப்புதல் என்றெல்லாம் சொல்லுகிறோம். That of regarding all these things we say that is the latter rain and the revival. அந்த எழுப்புதலுடைய உச்சகட்டத்தில் இயேசு வெளிப்படுவார். At the peak, at the climax of this revival, Jesus shall appear. அந்த எழுப்புதலினுடைய கிரியை தான் இந்த தலைக்கல்லை கொண்டு வந்து மேலே வைப்பது. One work of that revival is that he shall bring the headstone and he shall keep it on the top. அந்த தலைக்கல் தான் இயேசு. And the headstone is Jesus. அவர் மூலைக்கு தலைக்கல்லானார் என்று நாம் வாசிக்கிறோம். And he became the headstone of the corner. ஆகிய நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தலைக்கல்லை கொண்டு வந்து இந்த சபையினுடைய கட்டிட வேலையுடைய முடிக்கிற கல்லாக, கடைசி கல்லாய் வைக்க போகிறோம். So we all together and we are going to bring this headstone on the church. மூலைக்கல்லும் அவர்தான், தலைக்கல்லும் அவர்தான். He is the cornerstone as well as the headstone. அப்போ இந்த இயேசுவை உயர்த்துகிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு சபையாய் நாம் மாறப்போகிறோம். அந்த கல்லை சுமந்து நாம் வைக்க போகிறோம். So we are going to become as a church which manifests Jesus bringing that headstone. அப்படி அந்த கல்லை கொண்டு வந்து வைக்கும்போது அந்த செயலினுடைய உச்சகட்டத்தில் தான் இயேசுவுடைய இரண்டாம் வருகை நடக்கும். So when we do this job of bringing the headstone and when we manifest, exalt our Jesus, at the end of that Jesus shall appear. இப்படி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இயேசுவாகிய அந்த கல்லை சேர்ந்து கொண்டு வந்து வைக்கிறதான அந்த நேரத்தில், at such a time as this, when we all together bring the headstone as Jesus, 3 விதமான கிருபைகள் வெளிப்பட போகிறது. 3
different kinds of grace, it is going to be manifested. அப்போ இதை வைத்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். And you வியாழக்கிழமை. perhaps you can also pray for this as well. அதாவது இன்றைக்கு நம்முடைய போராட்டங்களையும் தோல்விகளையும் மேற்கொள்ளக்கூடியதான கிருபை 3 விதத்தில் வெளிப்பட போகிறது. So today, to overcome all our struggles and all the persecutions that we all have, 3 different kinds of grace is going to be manifested. ஒன்று, The first one, கிரேஸ் ஓவர் ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பின் மேல் உள்ளதான கிருபை. grace over judgment. அதன் அர்த்தம் நியாயத்தீர்ப்பை கிருபை மேற்கொள்ள போகிறது. The meaning is grace is going to overcome judgment. அதாவது இந்த பிரமிட் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் இந்த மூலைக்கல்லை வைக்கும்போது, So when we place the headstone in the temple of God or in the pyramid, அது ஒரு பெரிய கல். அது it is a great huge stone, அதை தூக்கி மேலே கொண்டு போறது ஒரு ரிஸ்க். அது and lifting up on the top, it is a risk. அந்த நாட்களில் கிரேன் எல்லாம் கிடையாது. And in those days we did not have all these cranes. எப்படி அதை கொண்டு போவாங்க? And how will they get it to the top? அப்படியே பாதியில தூக்கும்போது விழுந்தா என்ன ஆகும்? And when they are on the halfway on the top, if it falls down, what will happen? இதை பற்றி தான் லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And about this we read in Luke's Gospel chapter 20, 20:17 வாசிங்க. verse 17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? போதும். பாய்ஸ் எல்லாம் நோட்ஸ் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அமைதியாக எழுதுங்க. இப்போ வாசித்தோம், இயேசுவை பற்றி வாசித்தோம். We now read about Jesus. அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. And it became the headstone for the corner. அப்ப என்ன ஆச்சு? நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த யூதர்கள் எல்லாம் இயேசு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பரிசேயர், பிரதான ஆசிரியர்கள், இது இயேசுவெல்லாம் இந்த ஆலயத்துக்கு செட் ஆகாதுன்னு ரிஜெக்ட் யூத மார்க்கத்துக்கு இவர் செட் ஆகாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆகையால் கிறிஸ்தவ மார்க்கத்துடைய தலைக்கல்லா இவர் மாறினார். So the Jews and the Pharisees and the chief priests, they rejected Jesus, and because of that Jesus became our headstone. அப்போ இந்த இயேசுவை இந்த ஃபினிஷிங் கல்லாக, கடைசி கல்லாக ஏற்படுத்துவது அது நம்முடைய வேலையாக இருக்கிறது. So it is our work so that we might make Jesus as a headstone or the finishing stone. நான் சொன்னது போல நாம் அப்படி தூக்கி வைக்கும்போது அது விழுந்துட்டா, as I said, when we lift it up and when we try to place it, if it falls down, ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் ஸ்டோன் அது ஒரு மலையில் இருக்கு, அந்த ஆலயம் மலையில் இருக்கு. அது விழுந்துட்டா மலை மேலே உருண்டு போயிடும், அது கீழே விழுந்துடும். Because the finishing stone, because the temple of the Lord is the mountain, so when it falls down, it will roll down the mountain. அந்த கல் இப்போ சைடில் இருக்கு. That stone is on the sides. நம்ம அது அந்த கல்லை தூக்கி மேலே கொண்டு போகணும். Now we have to lift that stone to the top. அந்த கல்லை நம்ம காலு பட்டா ஃப்ராக்சர் ஆகிடும். If that stone falls upon our feet, we'll have fracture. அந்த கல்லை தூக்கும் போது திடீர்னு அது ஸ்லிப் ஆகி நம்ம மேலே விழுந்தா என்ன ஆகும்? So when we lift that stone, suddenly if it slips and falls upon us, what will happen? அவ்வளோதான். அதுதான் அடுத்த வசனம் வாசிங்க. That will happen will be in the next verse we read it. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். பாருங்க, அந்த கல் சைடில் இருக்கும்போது நடந்து போகும்போது கால் பட்டுருச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும். அந்த கல்லை தூக்கும் போது அது தலைமையில விழுந்தா நீ நொறுங்கி போயிடுவேன். When those stone is in the sides, when we dash it on our feet will break. But when that stones, when we lift up, when it falls down, we'll be crushed. ஆனால் இந்த டைம்ல தான் தேவனுடைய கிருபை வரப்போகிறது. But however, at this time only the grace of God will come. ஸ்டார்டிங் வெர்ஸ்ல என்ன படிச்சோம்? In the key verse, what did we read? அந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போது அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும்படியாக கிருபை 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 என்று சொல்லி தான் தூக்கணும். So when we take that headstone, so that it might not slip, we have to continually say grace, grace. எஸ்ராவின் புஸ்தகம், the book of Ezra, 3ஆம் அதிகாரம், chapter 3, 11ஆம் வசனத்தை வாசி. read verse 11. 10ஆம் வசனம் வாசி. 10-11. 10-11. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது, ஆலயத்துடைய அஸ்திபாரம் போடுகிற போது அந்த டைம்ல 11ஆம் வசனம் வாசி.
கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அப்படித்தான் செய்தான். அந்த அஸ்திபார கல்லை போடும் பொழுது கிருபை கிருபை அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடிதான் அந்த கல்லை வைத்தார்கள். And when the foundation stone was laid, they sang saying, grace, grace, the Lord is good. அப்ப அதே போல இந்த நாட்கள் இந்த கல் ஒருவன் மேல் விழுந்தால் அவன் நொறுங்கி போவான். அது ஒரு நியாய தீர்ப்பை காட்டுகிறது. So it is said about a judgment, if this stone happens to fall on some person, it will grind him to powder. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. So many people have rejected Jesus. அந்த கல் அவங்க மேல நொறுங்கி விழ போகுது. And that stone is going to fall upon them. அப்படி எத்தனை முறை ரிஜெக்ட் பண்ண முடியும்? ஒரு முறை சிலுவையில் அறைஞ்சாச்சு. How many times they could reject once they have crucified him? இப்போ கூட முழு உலகம் இயேசு எங்களுக்கு தேவையில்லை, கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்னு தள்ளப்பட நாமும் இயேசும் தள்ளப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து விட்டோம். And even now many people are even saying we do not need Jesus, and we have come at such a time as this. ஆனால் இந்த கல் அநேகர் மேல் விழ போகிறது. But however, this stone is going to fall upon many. அநேகர் நொறுங்கி போக போகிறார்கள். Many people are going to be ground to powder. தேவனுடைய கோபம் வெளிப்பட போகிறது. The wrath of God is going to be revealed. ஆனால் இந்த கிருபை அந்த கோபத்தின் மேற்கொள்ள போகிறது சிலருக்கு மட்டும். But however, this grace is going to overcome that anger only for few. Grace over judgment, அதாவது நியாய தீர்ப்பின் மேல் மேன்மை பாராட்டுகிறதான ஒரு கிருபை வெளிப்பட போகிறது. So grace that triumpheth over judgment, it is going to be manifested very soon. சிலரின் மேல் அந்த கல் விழாது. On some people this stone will not fall. அவர்கள் கிருபை பெற்றவர்கள். Because they are the people who have received grace. அவர்கள் இந்த கல்லை சுமந்து மேலே போய் அந்த சபையினுடைய வேலையை பூர்ணப்படுத்துவதில் உதவி செய்வார்கள். And they will carry this stone and they will help in the perfection of the church. இந்த முழு பூமியின் மேல் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. There is going to come a great judgment to the whole earth. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு கல்லை பற்றி வாசிக்கிறோம். And in Daniel chapter 2 we read about a stone. ஒரு பெரிய சிலை. A great statue. பிரகாசமான சிலை. It is a shining bright statue. ஆனால் பயங்கரமான சிலை. But it is a terrible one. இதை நான் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவேன். And when I say this, I will often say it like this. 31ஆம் வசனம் வாசி. Let's read verse 31. தானியேல் 2:31. 2:31. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த சிலையை பற்றி. There are two things that is said about that statue. ஒன்று அது பிரகாசமா இருந்தது, bright, இங்கிலீஷ்ல excellent. And one, it is bright and excellent. ஆனா மறுபகுதியில அது பயங்கரமா இருந்தது. And the other side, it is terrible. excellent ன்னு சொன்னா அது நம்ம ஈர்க்கும், அது முன்னாடி போக வைக்கும். When we say excellent, it will try to attract us, make us to go forward to it. பயங்கரம்னு சொன்னா, when we say terrible, பின்னாடி போக வைக்கும். It makes us to go backward. ஆனா இந்த சிலை எக்ஸலென்ட்டாவும் இருக்கு, பயங்கரமாவும் இருக்கு. But this image, it is both excellent and terrible. excellent ன்னு சொன்னா நம்ம சின்னத்துல எப்படி காட்டுவோம்? நம்ம கை வச்சு எப்படி காட்டுவோம் excellent அப்படி? When we say excellent, how will we show it in action? இப்படி சொல்லுவோம், சூப்பரா இருக்கு. ஆனா இதுல 666 இருக்கு, அது பயங்கரமா இருக்கு. And when we say that, even in this 666 is hidden. அப்போ இது சிலை அப்படிதான், எக்ஸலென்ட்டா இருக்கிறது, பயங்கரம் என்று விலக செய்ய வைக்கிறது. So this image is also so, it is excellent as well as terrible. அது என்ன அந்த சிலை? What is that image? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள். These are the kingdoms of the earth. இன்றைக்கு நம்முடைய காலம் கூட அந்த சிலையில் இருக்கிறது விவரிக்க நேரம் இல்லை. And even this time that we live also, it describes about the image. We don't have ஆனால் ஒரு கல்லு அந்த சிலையின் மேல் மோதுகிறது. But however, one stone came down and dashed this image. அந்த கல் தான் இயேசு. That stone is Jesus. அந்த கல் அந்த பாதத்தில் மோதுகிறது. And this stone, it came and dashed against the feet of this image. அந்த சிலை it's a timeline, அது ஒரு கால வர்ணனை அது. And this image is a timeline. அப்போ அது மோதுகிறது நம்முடைய காலத்தில், அந்த பாதம் இருக்கிற இடத்துல. And the stone dashing on the feet of the image, it is in our time. ஆனால் அது விழும்போது, but when it comes down, அந்த தலை ஆகிய நேபுகாத்நேச்சர்,
And Nebuchadnezzar the head, பொன்னான தலை, and a golden head, வெள்ளி உடம்பு, and silver body, அந்த வெண்கல இடுப்பு, and brazen loins, அந்த இரும்பு கால்கள், and iron feet, இரும்பு களிமண் கலந்த பாதம், and feet that is mingled with iron and clay. எல்லாமே பவுடர் ஆகுதாம். Everything is becoming powdered. இந்த கல் ஒருவன் மேல் விழுந்தால் அவன் நொறுங்கி போவான். If the stone falls upon a person, he will be ground to powder. முழு பூமி நொறுங்கி போகுது. The whole earth is going to be grounded. இது ஆனால் ஒரு வேற விதத்துல பார்த்தா இது பிரகாசமாயிட்டே is getting better and better and better. But in the other sense, it is becoming brighter and brighter and better. எல்லாமே ரிவர்ஸ் ஆக போகுது. திடீர்னு ஒரு ஏமாற்றம், எல்லாரும் வஞ்சிக்கப்பட போறாங்க. Everything it is going to change. Suddenly there will be a deception. ஜாப்ஸ் எல்லாம் பெட்டர் ஆயிட்டு இருக்கு ஒரு பகுதியில. On one side jobs are getting better. Buildings better ஆயிட்டே போகுது. Buildings are becoming better. காரோட லுக் எல்லாம் பெட்டர் ஆயிட்டே போகுது. The outlook of the car is getting better. Dresses எல்லாம் பெட்டர் ஆயிட்டே போகுது. All the garments are getting better. மோட்டார் பைக்ஸ் எல்லாம் பெட்டர் ஆயிட்டே போகுது. And motorcycles are getting better. ஜனங்களுடைய அழகு பெட்டர் ஆயிட்டே போகுது. The beauty of men is getting better. நேற்று கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். என்ன விளம்பரம் தெரியல, ஆனா அதுல ஒரு வாசகம் இருந்தது. Yesterday while I was traveling in a car, I happened to see an advertisement. There's a caption written on it. ஒரு மாடல் லேடி ஏதோ ஒரு பொருளை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. A model lady, she's holding something in her hand. அந்த வாசகத்தை படிக்கிறதுக்குள்ள கார் போயிடுச்சு, அதனால ஃபுல்லா அது என்னன்னு பார்க்க முடியல. And before I could read the whole caption, car went off. Is not temptation a beautiful thing? வசீகரிக்கப்படுவது அழகான காரியம் இல்லையா? Is not temptation a beautiful thing? பாருங்க, இன்னைக்கு பாவம் உலகம் அது உயர்த்தப்படுகிறது. So today the sin and the world, it is being exalted. ஏதோ ஒரு பீட்சாவுடைய அட்வர்டைஸ்மென்ட் நினைக்கிறேன், அதோட விளம்பரம் என்ன தெரியுமா? Sinfully tasty. And I think it is an advertisement about a pizza. It is saying sinfully tasty. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? பாவத்துக்கு எவ்வளவு ஈர்ப்பு இருக்கிறதோ இந்த பீட்சாவுக்கும் அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு, அவ்வளவு டேஸ்ட் இருக்கு. And the meaning is how sin as an attraction, this pizza also has such an attraction. அந்த அர்த்தம் பாவம் நல்லது, அதோட ஈர்ப்பு நல்லது, இந்த பீட்சாவும் அதே மாதிரி நல்லது. So in another sense, sin is good and its attraction is good, so also this pizza. ஒரு கார்மெண்ட் கம்பெனி இருக்கு. There's a garment company. அந்த கார்மெண்ட் கம்பெனியோட அந்த கம்பெனி பேரே சின். And the very name of the garment company is sin. அந்த விளம்பரம் என்ன தெரியுமா? Do you know what is the advertisement? It can't be wrong when it feels so right. அதாவது அது இவ்வளோ நல்லதா இருக்கும்போது அது எப்படி தப்பா இருக்க முடியும்? It can't be wrong when it seems right. அப்ப அது அர்த்தம் என்ன? பாவம் வந்து நம்ம அதை ருசிக்க போகும்போது அது எவ்வளோ ஈர்ப்பு இருக்கு, எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கு, அது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லலாம்? So when sin is so right and so attraction it isn't there, how can you say it is wrong? நீ என்னமோ சொல்லிட்டே இரு. Whatever you can say. நீ இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லிட்டே இருக்கு, ஒரு நாள் கல்லு வரப்போகுது. And you say all the lies of the world, one day that stone is going to come. அன்னைக்கு நீயும் நொறுங்கி போவ, உன்னுடைய விளம்பரம் நொறுங்கி போகும். On that day, along with you, your advertisement will also be crushed. நீங்களும் நானும் நொறுங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சிலையோடு சேராமல் இருக்க வேண்டும். If you and I are not to be crushed, we should not be joined along with that image. அந்த சிலையோடு இருக்க அந்த எக்ஸலென்ட் பிரகாசமான பகுதி இருக்கு பாருங்க, இது ரொம்ப நைஸ், இது ரொம்ப அழகு, அது ரொம்ப அழகு, அதுல சேரக்கூடாது. சேர்ந்தால் கல்லு வரும்போது நொறுங்கி போய்டுவோம். There is an aspect of excellence in that image. It is so beautiful, we should never join along with that. If we do so, hell is for us. அந்த குரூப்போட சேராதீங்க. Do not join with that group. இன்னொரு குரூப் இருக்காங்க. There's another group. எஸ்ரா, செருபாபேல், Zerubbabel, யோசுவா பிரதான ஆசாரியன், Joshua the high priest, Nehemiah, ஹாகாய், சகரியா, Haggai, Zechariah. இவங்கெல்லாம் தான் அந்த கல்லை கொண்டு போய் வைக்கிறதுல உத்தரவாதம் பண்றவங்க. So these are the people who took responsibility to carry that stone and keep it there. அவர்களோடு கூட ஒரு சிறிய கூட்டம் யூதர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தார்களாம். And along with them there are little group of Jews and the prophets. அதுபோல சபையினுடைய கட்டிட வேலை செய்கிற ஒரு குரூப் இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய வெளிப்பாடோடு நாம் இருப்போமாக. So also in the church there is a small group of people in the building of the church. Let us go and join them spiritually. வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வோம்.
let us escape from the coming judgment. ரெண்டாவது, Secondly, grace over human effort, மனுஷ முயற்சிகளை மேற்கொள்ளுகிற கிருபை. grace over human effort. இந்த வேத பகுதியில் In the scripture portion, சகரியா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when we read Zechariah chapter 4, அங்கே சகரியா ஒரு தரிசனத்தை காண்கிறார். there Zechariah sees a vision. முதல் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிங்க. Let's read verse 2 and 3. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 12ஆம் வசனம் வாசிங்க. மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இது என்னத்தை காட்டுகிறது? What does this show? இதுதான் grace over human, மனுஷ முயற்சிகளை மேற்கொள்ளுகிற கிருபை. This is grace over human effort. இன்றைக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்டிங் எடுக்கணும், ரொம்ப விழித்திருக்கணும், ரொம்ப முட்டில நிற்கணும், சின்ன காரியம் சாதிக்கிறதுக்கு நிறைய பிரயாசப்பட வேண்டியிருக்கு. Today to accomplish a little thing we have to take so much of fasting, be on your knees, pray so much. பழைய ஏற்பாட்டில் ஒலிவ எண்ணெயை, இந்த குத்து விளக்கை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் ஒலிவ எண்ணெயை செய்ய வேண்டும், அது இடித்து பிழிந்து எடுக்க வேண்டும். In the Old Testament, to light the candlestick, olive oil should be done. It has to be beaten and it has to be crushed. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். And Exodus chapter 27 verse 20. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல். அந்த எண்ணெயை செய்ய வேண்டும் என்றால் அங்க ஒரு ஹியூமன் எஃபர்ட் இருக்கு, அதாவது இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். And if that oil has to be made, it has to be pure olive beaten. அது மனுஷ முயற்சியை காட்டுகிறது. This speaks about the human effort. ஆனால் இப்பொழுது சகரியா 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, but when we come back to Zechariah chapter 4, இது இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் அல்ல. This is not the olive oil beaten. டைரக்ட்டா மரத்திலிருந்து ஒரு பைப் வருது, நேரா அந்த குத்து விளக்குக்கு வருது. And there's a pipe directly from the olive tree and it comes from there. அது எண்ணெயாகவே மரத்திலிருந்து வந்து அந்த பைப் வழியா வந்து அந்த குத்து விளக்குக்குள் வருகிறது. It comes as an oil right from the tree and it comes and enters into that candlestick. அப்ப ஒரு மனுஷன் போய் அது இடித்து பிழிந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மரத்திலிருந்து தானாக வருகிறது. So there is no human effort involved to take and beat that oil. It comes automatically. அதன் அர்த்தம் என்ன? What is the meaning? நம்முடைய முயற்சிகளை தாண்டி நம்மை முன்னேற வைக்கிறதான தேவனுடைய கிருபை வெளிப்பட போகிறது. A grace is going to be revealed where it surpasses all our human effort. பரிசுத்தமா இருக்க முடியல, I am not able to live holy, ஜெபிக்க முடியல, I am not able to pray, காலையில எழும்ப முடியல, I am not able to rise up in the morning. நிறைய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். We have so many no's and don'ts. ஏன்? Why? அந்த கிருபைக்குள் வரல, மனுஷிகமா முயற்சி பண்றோம், அதனால முடியல. Because there's no grace involved, we do it by our human effort. ஆனால் கிருபை உண்டாவதாக என்கிற ஒரு சத்தம் கேட்கப்பட போகிறது. However, there's going to be a noise saying, grace be to it, grace be to it. கிருபை தேடுகிறவர்கள் இந்த கிருபைக்குள் பிரவேசிக்க போகிறார்கள். All those who seek this grace, they are going to enter into that grace. முயற்சி இல்லாம நாம கிருபையினால் சுமக்கப்பட்டு அந்த பூரணத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். Without our efforts, we are going to be surrounded by that grace and we are going to enter into that perfection. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். Few months ago I said an example. இங்கேருந்து அமெரிக்காக்கு போனோம்னா, if at all we have to travel to America from here, சைக்கிள் எடுத்து போறோம், we go by a cycle, கார் எடுத்துட்டு போறோம், we go by a car. எப்படி போனாலும் எங்கேயோ கடல் வந்து நிக்கும். Somehow in whatever path we take, there will be a sea before us. எந்த டைரக்ஷன்ல போனாலும் எங்கேயோ கடல் வந்து நிக்கணும். Whatever direction we go, there will be a sea. ஆனால் பக்கத்திலே பிளேன் இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு போனா முறைப்படி செய்தா அந்த பிளேனே சுமந்துட்டு கொண்டு போய்டணும். But however, we have an airport very near to us. If we do it in an ordinary way, everything that plane itself will take us there. அப்போ கிருபை அப்படி பிளேன் மாதிரி தான். So grace is compared to this plane. அது அந்த கிருபை நம்மை சுமந்து அது நம்மை கொண்டு போகும்.
so that grace itself will carry us and it will take us.